ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 12/4/2025 கருணையா KR 701க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ எடுக்கல, நம்மளுக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணலான்னு தான் நான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா டைம் கிடைக்கல, அதனால தான் நம்மளால் ஒழுங்காக வீடியோ கூட போட முடியல. ஸோ இந்த ட்ரா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டோன்னு சனிக்கிழமை சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. சீபோர்டுக்கு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சனிக்கிழமை 12/4/2025 கருணையா KR 701 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் ஹவுஸ் தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே வீக் டு வீக் தான். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீபோர்டோட 1, 2 இது ரெண்டையும் கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 1 to 7 கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக வந்து நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 155, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 046, அதுக்கு முந்தின சனிக்கிழமை வந்து 545 சொல்லிட்டு இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. இங்கே நான் வந்து 1 to 7 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 7. ஸோ மைனஸ், அப்போ 1 2 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 7 - 1 = 6. அதே மாதிரி 7 - 2 = 5. அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 6 அல்லது 5 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 1 to 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 145. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட் நம்ம சீபோர்டோட 1 2 கழிக்கவும் அதோட நம்ம கூட்டவும் பண்ணுறோம். இப்போ நம்ம 145க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 145க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ். அப்போது 5 - 1 = 4. 5 - 2 = 3. 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1 to 3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு நண்பா. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்ட் இருக்குது. இப்போ 2 ட்ரா மைனஸ் பார்த்துட்டோம். இப்போ 2 ட்ரா நம்ம ப்ளஸ் பார்க்க போகிறோம். 1 to 3 இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதோட 1 2 கூட்ட போகிறோம். அதாவது 3 + 1 = 4. 3 + 2 = 5. 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 1 to 3க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 1 to 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 545. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டு நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே கவராக இருக்குது நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு நண்பா. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரது கிடையாது. ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 545 பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 5 மட்டும்தான். இதோட நம்ம 1 2 கூட்டிடலாம். அதாவது 5 + 1 = 6. 5 + 2 = 7. அப்போ 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 545க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 545க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 046. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது 2 - 2 ப்ளஸ் பார்த்தாச்சு நண்பா. 2 மைனஸில் நம்மளுக்கு வந்து சிசி போர்டு கிடச்சிருக்கு. 2 ப்ளஸில் நம்மளுக்கு வந்து ABC போர்டு அதோட சி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா.
ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக நல்ல வின்னிங் இருக்குது. ஸோ இந்த ட்ராவ்லையும் வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 046க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 046 பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 6. இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அதனால் 6 - 1 = 5. 6 - 2 = 4. 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 046க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 5 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 046க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 155. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி நண்பா. ஸோ போனட்டா நம்மளுக்கு இந்த மெத்தட் படி பிசி கிடச்சிருந்துச்சி. எத்தனை பேர் வின் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 155 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது, போர்டு மாறாமல். ஸோ இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் சீபோர்டுக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 155ல் நம்ம 5 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம இந்த ட்ரா மைனஸ் இருக்குது. அப்போ 5 - 1 = 4. 5 - 2 = 3. 4 அல்லது 3 கிடச்சிருக்கு நண்பா இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துல இதெல்லாம் சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 4 அல்லது 3. 4 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பார்த்துங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த ட்ராவலில் நம்மளுக்கு மறுபடியும் பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து பெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போன ட்ரா நம்மளுக்கு ஏற்கனவே டபுள் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ராலையும் டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போது போன ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படை அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ரெட்டப்படையில் அடிக்கிறதா இருந்தால் 4 ரெட்டப்படையில் அடிப்பாங்க. சிங்கிளில் வந்து ஒத்தப்படையில் அடித்து டபுள் அடிப்பாங்க. அதாவது இந்த ஃபார்முட் படி 4 3 அல்லது 4 3 அல்லது 3 4 வரும். ஒருவேளை கேம் மறுபடியும் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே ஒற்றைப்படையில் அடிச்சிருக்கிறதுனால ரெட்டப்படை வச்சு அடிப்பாங்க. ஸோ இதில் 4 ரெட்டப்படையில் வந்து நிற்கும், ஒத்தப்படை நம்மளுக்கு சப்போர்ட்டடாக நிற்கும். அதாவது உதாரணத்துக்கு 4 4 எக்ஸ்ன்னு வரலாம், அல்லது எக்ஸு 3 வரலாம். ஒருவேளை இது நம்ம சீபோர்டுக்கு பார்த்துருக்கோம், அதனால் சீபோர்டுக்கு பார்த்துருக்கிறதுனால 4 எக்ஸு 4 கூட வரலாம். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா, சிங்கிளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து டச் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஸோ சீபோர்டுங்கிறதுனால நம்மளுக்கு சீபோர்டே வர வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது டெய்லி சீபோர்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணுங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறாமல் கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் சீபோர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி சனிக்கிழமை 12/4/2025 கருணியா KR 701க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.